உறவுகளே, உங்களுக்காக நான் கொண்டு வர போற அடுத்த ரெசிபி ஒரு சட்னி ரெசிபி தாங்க. இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். எந்த சட்னி செய்யணும்னாலும் இந்த 4 பொருள் தாங்க தேவை. ஸோ நம்ம அதே பொருளை மாற்றி 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 போட்டு பல வகையில் பல சட்னி பண்ணிக்கலாங்க. அதில் ஒரு வகையை நான் இப்போ பண்ண போகிறேங்க. இதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு 2 பல்லு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா. என்னோட சமையலில் கருவேப்பிலை இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. ஸோ கருவேப்பிலை கொஞ்சம், பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், தக்காளி 2, தேங்காய் ஒரு 3 சில்லுங்க. வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. கழுவுறது கொஞ்சம் நல்லாவே கழுவிக்கோங்க. மண், அந்த புல் இதெல்லாம் கூட இருக்கும், கொஞ்சம் பார்த்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. அது ஆயில் சூடானதும் இந்த பச்சை மிளகாயை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட இந்த இஞ்சி பூண்டு இதையும் கூட சேர்த்துக்கோங்க. புளி கண்டிப்பாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப போடாதீங்க. தக்காளி புளிப்பு இருக்கிறதுனால புளி கொஞ்சம் இருந்தால் போதும். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கிக்கிட்டு இருக்குதுங்க. இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் தான் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதுவும் கொஞ்சம் வதங்கணுங்க. இது வதங்கட்டும். வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கணுங்க. உறவுகளே, இப்போ தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்குதுங்க. இது கூட இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை கழுவி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையுமே நம்ம சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம், அரைச்சிட்டதுக்கு அப்புறம் கூட. மிக்சி ஜாரில் தேங்காயை போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கிறணுங்க. அப்புறமா இதை அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு இல்லைங்களா, இதில் தேங்காயை ஒரு 2 சுற்று சுற்றி அரைச்சிட்டு போடுறோம். அது எதுக்குன்னா, பல்லாக போட்டோன்னா அரைப்படாதுங்க, வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா அரைப்படாது. அதனால் நம்ம தேங்காயை ஒரு சுற்று முதல்லையே சுற்றிட்டு மிக்சியில் அப்புறம் சேர்த்து அரைக்கும்போது சட்னி நல்லா தேங்காயை எல்லாம் ஒன்றா நல்லா அரைப்பட்டு வருங்க. வதக்கின எல்லா சாமானையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துப்போங்க. சட்னி அரைச்சி எடுத்தாச்சுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டுட்டு பொரியட்டும். அது பொரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்ச சட்னியை இது கூட சேர்த்துடணுங்க. கடுகு பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போது நம்ம அரைச்ச சட்னியை இது கூட சேர்த்துருவோங்க. சேர்த்துட்டு அது கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துப்போம். இது மிக்ஸ் பண்ணிட்டா சட்னி ரெடி ஆகிடுதுங்க. இது கொஞ்சம் ஒரு கொதித்த உடனே நம்ம உப்பு சரி பார்த்து, உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இறக்கிடலாங்க. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாங்க. இந்த சட்னிக்கு நம்மளே ஒரு பேர் வச்சுருவோங்க, மிக்ஸ்டு சட்னி அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு நான் செய்கிற எல்லா சட்னி ரெசிபிஸ் எல்லாமே உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் வந்துடுங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது இந்த சட்னி இட்லிக்கும் தோசைக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூங்க.